பாருமா, வம்பு பண்ணாம சாப்பிடு. நான் சாப்பிட மாட்டேன். ஏ பொண்ணே, இங்க பாரு, அந்த ராஜேந்திர இருக்கானே. எந்த ராஜேந்திர? பெரிய மீச வச்சுக்கிட்டு மிருகம் மாதிரி இருப்பான். இப்ப வருவான் பாரு, அதுக்குள்ள சாப்பிடு. எனக்கு வேண்டாம், நான் ஆஸ்பத்திரிக்கு போகணும். அதெல்லாம் போக முடியாது, போகவும் விட மாட்டேன். நீ என்ன போவிட்டா நான் உனக்கு இந்த சொத்தை தரேன். என்ன? ஆஹா, நல்ல விவரமா தான் பேசுற. இந்த சோத்துக்கு ஆசைப்பட்டு நான் உன்னை போக விட்டா என் கதை முடிஞ்சிரும். சாப்பிட்டு தெம்பாயிரு. ஐயா வணக்கம் ஐயா. என்ன முடிச்சிட்டாளா? என்ன சொல்ற? எனக்கு சாப்பாடு வேணாம், நான் ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காயா. பரவாயில்லையே, பைத்தியத்துக்கு இருந்த இடம் ஆஸ்பத்திரின்னு தெரிஞ்சிருக்க. யாரு பைத்தியம்? நீ பைத்தியம், உங்க அம்மா பைத்தியம், உங்க அப்பா பைத்தியம், இதோ இந்த பொம்பளை பைத்தியம். நான்லாம் ஒண்ணும் பைத்தியம் இல்ல. இல்லம்மா, நீ பைத்தியம் இல்ல, ரொம்ப நல்லா தெளிவா தான் இருக்க. ஆமா, இந்த அம்மா சொன்ன மீச வச்ச மிருக நீதானா? ஐயா சாமி, இந்த பொண்ணு காரிய பைத்தியமா தான் இருக்கா. இந்த துணி புது துணி மாத்திக்க. எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நான் ஆஸ்பத்திரிக்கு போகணும். இங்க பாரு, சொன்ன பேச்ச கேட்டு ஒழுங்கா இருந்தா சீக்கிரமா போயிடலாம். எப்ப போவேன்? என் அண்ணன் பொண்ணு காஞ்சனாவுக்கு கல்யாணம் முடிஞ்ச பிறகு அனுப்பி வைக்கிறேன். யார் அது காஞ்சனா? கேக்குறல, யார் அந்த காஞ்சனா? உனக்கு தெரியாம இருக்கிறதா நல்லது. இல்ல, நான் போணும். நான் போறேன். எங்க போற? உட்காரு உட்காரு. பொண்ணா போயிட்டேன்னு பாக்குறேன், இல்லன்னா பொழந்துருவேன். பொழந்து ஒழுங்கா இருந்தா உயிரோட இருப்ப, இல்ல கொன்னுடுவேன். கொன்னு இந்த புடி புடி சாப்பிடு, நல்லா பசஞ்சு சாப்பிடு. தண்ணி எடுத்து குடி. அண்ணே, அதட்டலும் அடிக்கும் தான் இந்த உலகமே பயப்படுதுண்ணே. அண்ணே, என்னடா நம்ம பிளான் படி இத கூட்டு போய் சென்னையில கூத்துட்டலாமா? இல்லடா, வழியெல்லாம் செக் பண்றத பாத்தில்ல. இப்ப அவளை கூட்டிட்டு போனா நாம சிக்கிக்குவோம். வீர அண்ணன் கிட்ட இருந்து தகவல் வர்ற வரைக்கும் இவ இங்கேயே இருக்கட்டும். அந்த தங்கதோரை நம்ம காஞ்சனா கழுத்துல தாலி கட்டின பின்னால இவ அந்த வீட்டுக்கே போனாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது.